எல்லோருக்கும் வணக்கம். நம்ம அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உடைய மிஷன் ஐ எம் பாசிபிள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல நான் பாலசுப்ரமணியம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நான் ஜியோகிராஃபி ஹேண்டில் பண்றேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால் அப்படின்ற கிளாஸஸ் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால் உடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதோடைய கண்டினியூஷன், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த அட்மாஸ்பியருடைய ஒரு லேயரும், ஸோ வளிமண்டலத்தில் என்னெல்லாம் லேயர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர், காற்று அழுத்தம் அது எப்படி இருக்கு அப்படின்றதும், பூமி ஃபுல்லாக காற்று அழுத்தம் எப்படி இருக்கு, காற்று எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். அது தொடர்ச்சியா மான்சூன் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்த்துருவோம். ஸோ மான்சூனும் மழைப்பொழி ரெயின்ஃபால் அது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். அடுத்தது நம்ம மான்சூன் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மான்சூன் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது ஒரு அரபிக் மொழி. ஸோ நம்ம வியாபார காற்று ட்ரேட் விண்ட்ஸை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி மான்சூனும் அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபினாமினா அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. என்ன வித்தியாசம் அப்படின்றது ஒரு சின்ன, ஏன்னா நிறைய பேருக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா இந்த காற்றும் அதே அப்படியே தான் சார் ஃப்ளோ ஆகுது, அப்புறம் என்ன சார் அப்படின்னா என்ன வித்தியாசம் அப்படின்றது ரெண்டு விஷயம் பார்த்துக்கோங்க. ட்ரேட் விண்ட், அந்த ட்ரேட் விண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா பர்மனண்டா ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. இது பூமி அப்படின்னா இது 0 டிகிரி அப்படின்னா இந்த 0 டிகிரிலேருந்து காற்று மேலே போகுது, போயிட்டு ஒரு 30 டிகிரியில் கீழே பட்டு கீழே வருது, கீழே வந்து இப்படி போடுது. இப்போ இந்த பிலாசபியில போச்சு அப்படின்னா இதை நம்ம ட்ரேட் விண்ட் அப்படி, நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட், சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்றோம். இது ஒரே திசையில போயிட்டே இருக்கு. 0 டிகிரியில மேலே போகுது, ஒரு 30 டிகிரியில கீழே இறங்குது, இப்படி சுத்தி போயிட்டே இருக்கு. ஆனா மான்சூன் அப்படின்றது என்ன சார் சொல்றாங்க, இப்போ இது இந்தியாவில் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதே 0 டிகிரி, இது அதே 30 டிகிரி, சரிங்களா? இங்கேருந்து காற்று அப்படி போகுது, திருப்பி அதே காற்று இப்படி வருது. ஸோ இங்க மேல பெருசா ஏறி இப்படி போய் இப்படி வந்து இப்படி, அந்த பிலாசபி இல்லாம இதுலயும் மேல ஏறும், ஏறாமலாம் இருக்காது. ஆனா ஹைட் ரொம்ப இல்லாம இந்த காற்று அப்படியே போகுது, அப்படியே ரிட்டர்ன், அப்படியே போகுது, அப்படியே. அத நம்ம மான்சூன் அப்படின்றத சொல்றோம். ஸோ உலகத்துல எங்கெல்லாம் மான்சூன் இருக்கு. ஸோ மான்சூன் அப்படின்றது அரபி மொழியிலேருந்து எடுத்தது. மௌசம் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா பின்னாடி பார்ப்போம் என்னெல்லாம் காரணம் அப்படின்றத. ஸோ என்னெல்லாம் சார் மான்சூனுக்கான காரணம்? பருவக்காற்று இயல்புகள் என்ன அப்படின்றத கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அது திரும்பணும் அப்படின்றத சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் 160 டிகிரி, 160 டிகிரி, சரிங்களா? ஸோ 160 டிகிரி திரும்பணும் அப்படின்றாங்க. அதாவது இப்போ நம்ம 180 அப்படின்னா இப்படி போயிட்டு இப்படி வருது. ஸோ அப்போ போயிட்டு குறைஞ்சபட்சம் 160 டிகிரியில திரும்பணும். அதே காற்று திருப்பி வருது அப்படின்னா அதை நம்ம மான்சூன் சொல்லலாம். அப்போ எங்கெங்கெல்லாம் காற்று திரும்புதோ, இப்போ லேண்ட் பிரீஸ், சி பிரீஸ் அப்படின்றதெல்லாம், ஸோ கடல் காற்று, தரைக்காற்று அப்படின்லாம் நம்ம சொல்றோமே, அதெல்லாம் மான்சூனா, அதுவும் மான்சூன் பினாமினா தான். ஆனா அது கொஞ்சூண்டு கிலோமீட்டர், ஒரு 100 கிலோமீட்டர், சென்னையிலேருந்து வேலூர் வரைக்கும் போகுது அப்படின்னா அது நம்ம சின்ன சின்ன காற்றுன்னு சொல்றோம். இது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் போகுது. அப்போ இந்தியன் ஓஷன் இருக்குது, இந்தியா இங்க இருக்குது, இந்தியன் ஓஷன் இருக்குது. இந்தியன் ஓஷனுக்கு இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் இமயமலை எங்க இருக்குது, போய் இங்க போய் இந்த டெசர்ட் ரீஜன்லாம் போயிட்டு திருப்பி இதே காற்று இப்படியே ரிட்டர்ன் வருது. இப்போ இது எவ்வளவு கிலோமீட்டர் போகுது? அப்போ இதோடைய காற்று எவ்வளவு பெருசா இருக்குது. அப்ப இந்த பினாமினாவுக்கு பேர் தான் மான்சூன் அப்படின்றத சொல்றோம். அப்ப அது ஒரு கான்டினென்ட்டையும் ஒரு கடலையும், சரிங்களா, ஒரு கண்டத்தையும் ஒரு பெருங்கடலையும் எஃபெக்ட் பண்ணுது. அப்ப இங்க என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குமோ இந்தியால மட்டும் இல்ல, பல இடத்துல இருக்குது. பெரிய லெவல்ல ஒரு 2 இடத்துல இருக்கு. அதை மட்டும் நம்ம பார்ப்போம், சரிங்களா? இங்க லோ பிரஷர், ஹை பிரஷர் அப்படின்றதுலாம் டிஃபரன்ஸ் வருது. ஸோ லோ பிரஷர் அப்படின்னா என்ன சார்? கடல்லையும் தரைக்கும் ஒரு இடத்துல லோ பிரஷர், ஹை பிரஷர். லோ பிரஷர் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். அப்ப இந்த டிஃபரன்ஸ்னாலையும் இந்த காத்து மூவ் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க, சரிங்களா? இந்த 3 பினாமினா இருந்துச்சுன்னா அது மான்சூன் அப்படின்றத சொல்றோம். பாருங்க, ரிட்டர்ன் வர்றது ஒண்ணு, மேல போய் கீழே வருதுன்றது ஒண்ணு, சரிங்களா? ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா 2 சமயத்துல நமக்கு மழை பெய்யும். ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன்லயும் நமக்கு மழை பெய்யும். சவுத் வெஸ்ட், ஏன்னா தரையை ஒட்டி போகுது, கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி எடுக்குது. ஆனா அங்க ட்ரேட் விண்ட்ல ஒண்ணு மேல போயிடுது, அப்ப பெருசா மழை இருக்காது. ஏன்னா அது மேல போகுது, போகும்போது அங்க மேகம் ஃபார்ம் பண்ணி மழை பொழியுமே தவிர நகரும் போது பெருசா மழை இருக்காது. ஆனா நமக்கு பாத்தீங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன்லயும் மழை இருக்கும், நார்த் ஈஸ்ட் மான்சூன்லயும் மழை இருக்கும். நார்த் ஈஸ்ட்ல அப்கோர்ஸ் அந்த கோஸ்டல் ரீஜன் வரைக்கும் தான் இருக்கும். ஒரிசா,
ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு அந்த இடத்துல மட்டும் தான் நமக்கு மழை பெய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 3 ஃபினாமினாவ நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. பெரிய லெவல்ல எங்க சார் இருக்கு அப்படின்னா, ஆசியால இருக்குது மான்சூன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சவுத் ஏசியால, தெற்காசியால இருக்குது. இந்த 2 இடத்துல மட்டும் தான் மான்சூனே இருக்குது. ஸோ இது தாண்டி நெறைய இடத்துல இருக்குது. பாக்கியெல்லாம் சின்ன சின்னது. இது 2 தான். ஸோ இதுல நமக்கு கேட்கறது வந்து இந்த சவுத் ஏசியன் மான்சூன மட்டும் தான் கேட்கறாங்க. ஸோ ஆசிய மான்சூன பத்தி நமக்கு பெருசா கேட்கறது இல்ல. ஆசியா மான்சூன் எங்க சார் இருக்கு அப்படின்னா, இந்த சவுத் சைனா சீவுக்கும், ரஷ்யால இருக்கு, அந்த சைனா சைடுல இருக்கக்கூடிய அந்த பால்டிக் லேக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது 2த்துக்கும் காற்றழுத்தம் மாறுது. அதனால இங்கேருந்து காத்து அங்க போகுது, அங்கேருந்து காத்து இங்க போகுது. அத பத்தி பேசுறது தான் இது. ஸோ என்ன அப்படின்னா, இங்க சைனா இங்கெல்லாம் இருக்குது. இங்க உள்ள ஒரு பெரிய லேக், இங்க ஒரு கடல் இருக்கு. இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஒரு தடவ இங்க ஹை பிரஷர், ஒரு தடவ இங்க ஹை பிரஷர். அப்போ லோ பிரஷர்லேருந்து ஹை பிரஷர் காத்து போயிட்டு வந்துட்டு இருக்குது. அதனால பெய்யக்கூடிய மழைகள் தான் இது. இதுல நமக்கு பெருசா எதுவும் பெருசா நம்ம பார்க்க போறதில்ல. நமக்கு பெருசா எதையும் இங்க கேட்கறது இல்ல. சரிங்களா? ஸோ இது வந்து மான்சூனுடைய டெண்டன்சி. இந்த மாதிரி இருக்குது. இதுல 1, 2 ஃபீச்சர்ஸ் நம்ம 3 ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். 160 டிகிரி தெரியணும். கடல்லயும், கண்டத்திலயும் ஒரு மாற்றங்கள் இருக்கணும். அங்க வந்து காற்றழுத்த தாழ்வு இருக்கணும். ஒரு இடத்துல உயர்வு இருக்கணும். இதுல ஏதாவது ஒரு சின்ன இந்த 160 இல்லாம கொஞ்சம் லைட்டா ஒரு 100 டிகிரி மட்டும் ஷிஃப்ட் இருக்கு. அந்த மாரிலாம் இருக்குன்னா, அது வந்து ஃபால்ஸ் மான்சூன் இல்ல மான்சூன் மாதிரி அப்படின்றத சொல்றாங்க. ஸோ பருவக்காற்று மாதிரி அப்படின்றத சொல்றாங்க. இல்ல பொய்யான ஒரு பருவக்காற்று. ஏன்னா, அதுல 3 ஃபீச்சர்ஸ்ல ஏதோ ஒண்ணு இல்ல. அதனால. ஸோ அந்த மாரி நெறைய இருக்குது. இந்தியாவிலயும், அதாவது சவுத் ஏசியாலயும், ஏசியாலயும் பெரிய லெவல்ல இந்த பருவக்காற்று மழைகள் பொழிகிறது. இது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் பொழியுது அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தியா இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு இந்த காற்று இங்க வருது. ஸோ ஸ்ரீலங்கா இங்க இருக்குது. இங்க லைட்டா இது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ், பூட்டானு, நேபாளு, பாகிஸ்தான் இதுவரைக்கும் இதோடைய எஃபெக்ட் மால்தீவ்ஸ் இதுவரைக்கும் இதோடைய எஃபெக்ட் பயங்கரமா இருக்குது. அப்படின்றது தெரியும். இதுதான் சவுத் ஏஷ் தெற்காசிய பருவக்காற்று. ஸோ இத பத்தி தான் நம்ப படிக்க போறோம். இது எங்கெங்கெல்லாம் எஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? காரணம் என்ன சார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதனால இது உருவாகுது? அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ எதனால சார் உருவாகுது? நம்ம அங்க படிச்சோம் பார்த்தீங்களா? எதுக்காக அந்த சப்ட்ராபிக்கல் ஜோன்ஸ் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், காற்றழுத்தம் ஜாஸ்தி இருக்கிறது, இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். ஸோ என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்தியா இங்க இருக்கு. இங்க கடல் இருக்கு. இந்த இடத்துல கடல் வெப்பமாகலாம். இந்த இடத்துல குளிரா இருக்கலாம். ஸோ இங்க லோ பிரஷர் கிரியேட் ஆயிருக்கலாம். இங்க ஹை பிரஷர் கிரியேட் ஆகலாம். ஒரு சீசன்ல அப்படியே மாறும். இங்க லோ பிரஷரா இருக்கும். இங்க ஹை பிரஷரா இருக்கும். இந்த மாற்றங்களுக்காக காத்து இங்கேருந்து அங்கேயும், அங்கே லோ பிரஷர்லேருந்து ஹை பிரஷர்லேருந்து லோ பிரஷர் இந்த மாதிரி காற்றுகள் போகுது. அப்ப என்ன சொல்றாங்க? நிலமும், நீரும் அதோடைய வெப்பம் மாறுது. எப்ப டெம்பரேச்சர் மாறுதோ, அத பொறுத்து இந்த காத்து இங்கேருந்தும், அங்கேருந்தும் போகுது அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். இப்பதான் நம்ம பார்த்தோம். என்ன சார் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் அப்படின்னா, 0 டிகிரி இருக்குது. இந்த 0லேருந்து 5 டிகிரி வரைக்கும் இந்த ட்ரேட் விண்ட் வந்து சேரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். 2ம் வந்து சேரும். அந்த ரீஜியன் பேரு அமைதியான மண்டலம். டோல்ட்ரம் அப்படின்றத சொன்னோம். இது ஒரு சீசன்ல இப்படி இருக்கும். அடுத்த சீசன்ல எப்படி சார் இருக்கும்னு, இது 0 டிகிரிலேருந்து ஒரு 15 டிகிரி. ஸோ காத்து இப்படி போகும். இங்கேயும் வந்து போகும். இந்த ரீஜன் அமைதியான ரீஜனா இருக்கும். சரிங்களா? அடுத்த சீசன்ல எப்படி இருக்கும்? நம்ம போன வாட்டி தான் படிச்சோம். அதே 0 டிகிரி, இங்க 5, இங்க 5. ஸோ குளிர்காலத்துல எப்படி இருக்கும்? 0 டிகிரி, இது நார்த்து, இது சவுத்து. இப்ப இங்கேருந்து இங்க இன்டர்ட்ராபிக்கல். இங்கேருந்து ட்ரேட் விண்ட் இப்படி வந்து சேருது. இங்கேருந்து ட்ரேட் விண்ட் இப்படி வந்து சேருது. 0லேருந்து 15 இங்க போயிடுது. இறங்குது. அப்போ காத்து ஒரு தடவ ஈக்குவேட்டருக்கு மேல இருக்கு. ஒரு தடவ காற்று ஈக்குவேட்டருக்கு கீழ இருக்கு. அப்ப ஈக்குவேட்டருக்கு மேல இருக்குன்னா, இங்க காத்து வரும்போது சர்ருன்னு நமக்கு இங்க வருது. ஈக்குவேட்டருக்கு கீழ போம்போது, இங்க இருக்கக்கூடிய காத்து அத ஃபில் பண்றதுக்கு போகுது. அந்த இடம் கேப்பா இருக்குல்ல. அதுவும் ஒரு காரணம். இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் அப்படின்றத சொல்றாங்க. இது ஏன் ஷிஃப்ட் ஆகுது? என்ன? எல்லாம் போன கிளாஸ்ல நானு டீட்டெயில்டா எடுத்தேன். பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா இருக்குது. சரிங்களா? இங்க ஆப்பிரிக்கா இருக்குது. இங்க மடகாஸ்கர் இருக்குது. இந்த இடத்துல மடகாஸ்கர் ரீஜியன்ல ஹை பிரஷர், லோ பிரஷர் இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது. அதுக்கேத்தா மாதிரி காத்து போகுது அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் சில ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் போகுது. அப்ப ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் நம்ப பின்னாடி பார்ப்போம். நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜெட் ஸ்ட்ரீம்னா
ரொம்ப வேகமா காற்று வீசுது அப்படின்றத சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்ப அடுத்த பேஜ்ல நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஜெட் ஸ்ட்ரீம் விதவிதமான ஜெட் ஸ்ட்ரீம் இருக்குது. அது எல்லாம் காரணம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நம்ம ஸ்கூல் புக்ல குடுத்திருக்கிறது தான் சார். சவுத் வெஸ்ட் சம்மர்ல நமக்கு இப்படி போகுது. நமக்கு அதே மாதிரி இப்ப இந்த சீசன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் ரிட்டர்ன் போகுது. சரிங்களா? இப்ப குளிர்காலம். பட் நவம்பர், டிசம்பர்ல போகுது. இப்பயும் போயிட்டு தான் இருக்கும். பட் மழை பெய்யறதில்ல இப்ப நமக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன். சும்மா நம்ம ஸ்ட்ரெயிட்டா சவுத் வெஸ்ட் மான்சூன்னா என்ன? அது எப்படி வருது? அதுல என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். அடுத்தது நம்ம எதனால இது ஷிஃப்ட் ஆகுது? எதனால இந்த மான்சூன் நல்லா பொழியுது? ஒரு சீசன்ல ஒண்ணும் பொழிய மாட்டேங்குது. ரொம்ப குறைவா பொழியுது. எதனால அப்படின்றத நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்துக்கிட்டே வருவோம். சரிங்களா? ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்றத நம்ம சொல்றோம். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெறைய காரணங்கள்னால வருது. அது 2ஆ பிரியுது சார். என்ன சார் அப்படின்னா, இந்தியா இப்படி இருக்கு. முதல்ல எங்க சார் வந்து விழுது அப்படின்னா, கேரளால வருது. சரிங்களா? அந்த இது கேரளாவுக்கு வருது இந்த மான்சூன் காற்று. இங்க பெய்யுது. இங்க மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. இதுல முட்டி இந்த சைடு ஃபுல்லா பயங்கரமான மழை தருது. இந்த சைடு வர்றது எல்லாமே அரேபியன் பிரான்ச் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா, இன்னொன்னு வங்காள கடல் உடைய பிரான்ச், பே ஆஃப் பெங்கால் உடைய பிரான்ச் இருக்குது. அது என்ன பண்ணுது, இங்கேருந்து போயி, இங்க போயி, அப்படியே பங்களாதேஷ், அதுக்கு சைடுல மேகாலயா, இந்த சைடுல போயி, இந்த இமயமலை இருக்கு பார்த்தீங்களா? இமயமலையில முட்டி போகுது. அப்ப இது ஒரு சைடுல இப்படி போயி, இந்த அராவளி ரேஞ்சஸ்க்கு பேரலலா போய் இங்க போகுது. இது இப்படி போய், இங்க வந்து முட்டுது. இதுதான் சார் 2 பிரான்ச். ஸோ நம்மளுடைய இந்தியன் மான்சூனு வந்து ஃபர்ஸ்ட்டு கேரளால அடிக்குது. இங்க பயங்கரமான ஒரு மழை குடுக்குது. இதுக்கு பேர் அரேபியன் பிரான்ச்சு. இந்த சைடுல பெய்யறதெல்லாம் மழை பொழியும் ரீஜன். பயங்கரமான மழை. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த சைடுல பொழியறதெல்லாம் ரொம்ப குறைவான மழையா இருக்குது. இந்த ரீஜியன்லயே பெருசா மழை கிடையாது. கம்மியா இருக்கு. இங்க ஒரு மலைத்தொடர்ச்சி இருக்கு. இந்த கேப்ல போகுது. சரிங்களா? அராவலின்ற ஒரு மலைத்தொடர்ச்சி இருக்கு. இதுக்கு பேரலலா போகுது. அதனால இங்க மழை கிடையாது. இங்க குறைவான மழை. இந்த இடத்துல பே ஆஃப் பெங்கால் போகுது. இது போய் இந்த இடத்துல மெகாலயான்ட்டு ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்டின்னா, நெறைய மலைகள் இருக்குது. மலைகளுக்கு இடையே இந்த காரோ, காசி, ஜெயந்தியா இருக்குது. இந்த 3 மலைக்கும் இடையே போய் ஒண்ணா முட்டும்போது, எல்லா மேகங்களும் அங்க முட்டுது. பயங்கரமா மழை பெய்யுது. அதுதான் நம்மளுடைய மாசன்ரோம் இல்ல சேராபூஞ்சி அந்த ரீஜியன்ல பயங்கரமான மழை பெய்யறதுக்கு காரணம் இதுதான் சார். சரிங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுது அப்படின்னா, வெஸ்டர்ன் காட்ஸ்ல மும்பையில மழை பெய்யுது. பூனேல மழை இல்ல. சரிங்களா? இந்த மாதிரி எங்கெங்க மழை பெய்யும்? கோயம்புத்தூர்ல மழை கிடையாது. அதுக்கு அந்த சைட்ல கேரளால அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, பயங்கர மழை. பாலக்காட்ல. இத கேட்பாங்க. ஏன் இந்த சைடு வெஸ்டர்ன் காட்ஸ் மழை இருக்குது. முட்டுன உடனே செம்ம மழை பெய்யுது. மழைக்கு அந்த சைட்ல குறைவா பெய்யுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அதே தான் ஷில்லாங்ல மழை பெய்யாது. கம்மியா இருக்கும். இந்த சைட்ல மழை பெய்யும். மேகாலயா சைட்ல செம்மையா மழை பெய்யும். ஏன் சார்? இதே ரீசன் தான். சரிங்களா? அடுத்தது பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்ல எங்கெங்க பெய்யுது அப்படின்னா, அந்தமான் நிக்கோபார், நம்மளுடைய மேகாலயா இதெல்லாம் எங்கெங்க பெய்யுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்க ஃபர்ஸ்ட் அடிக்குது அப்படின்னா கேரளா 2 பிரான்ச். வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த சைடு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இந்த சைடு எல்லாம் பயங்கர மழை. அந்த சைடுலாம் மழை இல்ல. அப்படியே போகுது. ஆராவளி தொடர்ச்சி மலை அங்க பெய்யல. ஏன்னா காற்று அதுக்கு பேரலலா போகுது. இந்த சைடுல வந்தீங்க அப்படின்னா, பங்களாதேஷ் தாண்டி மேகாலயாவுக்கு வருது. மேகாலயால 3 மலைக்கு இடையே போகுது. இடையே போய் ஒண்ணா முட்டும்போது செம்ம மழை பெய்யுது. சரிங்களா? அதுக்கப்புறம் போகுது அப்படியே 2ம் இமயமலையில போட்டு, இமயமலையில பயங்கரமா பெஞ்சுட்டு 2 இடமும் முட்டுற இடத்துல செம்ம மழை பெய்யுது சார். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இதுதான் கான்செப்ட் ஆஃப் ஸ் நம்மளுடைய நா சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு. அடுத்தது நார்த் ஈஸ்ட் மான்சூன். இந்த காத்து அங்க போயிடுச்சு. ஒரு சீசனுக்கு மேல நம்ம பார்த்தாமே அந்த இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் கீழ போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காத்து திருப்பி போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இத தாண்டி நம்ம எல் நீனோ, லா நீனோ அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துரலாம். சரிங்களா? ஸோ இதுதான் சார் இந்தியா. இந்தியா இருக்கா? இங்க இமயமலைகள் இருக்கு சார். ஸோ என்னன்னா, ஜெட் ஸ்ட்ரீம்னு ஒண்ணு படிப்போம். அந்த ஜெட் ஸ்ட்ரீம் என்ன ஆகும், இப்படி போயிட்டு இருக்கும் சார். ஜெட் ஸ்ட்ரீம்ன்றது மேல அட்மாஸ்பியர் வளிமண்டலத்துக்கு மேல வேகமா போகக்கூடிய ஒரு காற்று. அது ஒரு டைம்ல இங்கேருந்து இந்த திசைக்கு போயிடும். இமயமலைக்கு அந்த சைடு போயிடும். அது வேகமா போகும்போது காத்தையும் இழுத்துக்கிட்டே போயிடுது. அப்போ இங்க கேப் ஃபார்ம் ஆகுது. அந்த ஜெட் ஸ்ட்ரீம் இங்கேருந்து அங்க போயிடுச்சு அப்படின்னா, அப்பதான்
மான்சூன் ஸ்டார்ட் ஆகும். இங்க கேப் ஃபார்ம் ஆன உடனே மான்சூன் ஸ்டார்ட் ஆகும். எப்ப சார் மான்சூன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு ஜெட் ஸ்ட்ரீம்னு இமயமலைக்கு மேல, இமயமலைக்கு சவுத்துல ஃபாஸ்டா போகும். அந்த அந்த ஜெட் ஸ்ட்ரீம் எப்போ இமயமலைக்கு மேல திபெத் ரீஜியன்ல போகுதோ அப்பதான் நமக்கு மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் மான்சூன். மான்சூன் எங்க முதல்ல அடிக்கும் அப்படின்னா கேரளால அடிக்கும். மான்சூன் 2 பிரான்ச்சா பிரியுது. ஒன்னு அரேபிய கடல், இன்னொன்னு பே ஆஃப் பெங்கால் கடல். வெஸ்டர்ன் காட்ஸ்ல பயங்கரமான மழை, ஆராவளியில மிக குறைவான மழை, இந்த சைடு ரீஜன்ல அங்கங்க கேப் இருக்கிற இடத்துலலாம் போகுது, இந்த பிரான்ச் போகுது. மெகாலயால ஏன் சார் பயங்கர மழை பெய்யுது அப்படின்னா 3 மலைகள் இருக்குது. காரோ, காசி, ஜெயந்தியான்ட்டு இதுக்கு இடையே போகும்போது எல்லாம் ஒரு இடத்துல வந்து சேரும்போது பயங்கரமான ஒரு மழை பொழியுது. இமயமலை இருக்குது. இமயமலையில முட்டியாச்சு. முட்டி இந்த சைடு பிரான்ச் வருது. இந்த இடத்துலயும் பயங்கரமான மழை பெய்யுது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன காரணங்கள் அப்படின்னும் போது அதுல கரெக்டான காரணம் யாருக்கும் சொல்ல முடியல. ஒண்ணு வந்து திபெத்ல இருக்கக்கூடிய பிரஷர் அப்படின்றத சொல்றாங்க. இன்னொன்னு தார் டெசர்ட்ல இருக்கக்கூடிய பிரஷர். இந்த பிரஷரும் இந்த கடல்ல இருக்கக்கூடிய பிரஷர் டிஃபரன்ஸ், ஜெட் ஸ்ட்ரீம் போகுது. இதை தாண்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மடகாஸ்கர் இந்த ரீஜன்ல எவ்வளவு காத்து இருக்குது. இப்ப இங்க நிறைய காத்து இருக்குது அப்படின்னா நமக்கு நிறைய மழை பெய்யும். அப்ப இங்க யார் யாரெல்லாம் கொண்டு வந்து காத்து சேர்க்கிறாங்க, மடகாஸ்கர்ல யார் யாரெல்லாம் காத்து சேர்க்கிறாங்களோ, இப்ப இங்க நிறைய காத்து இருந்துச்சுன்னா இந்த நிறைய காத்து நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து நிறைய மழையை கொடுக்கும். இங்க குறைவா காத்து இருந்துச்சு அப்படின்னா இங்க மழை பெய்ய போறது குறைவாகுது. அப்போ உங்களுக்கு இது ஒரு ஃபேக்டர். ஸோ நிறைய ஃபேக்டர் இருக்கு சார். ஒன்னு இதுக்கும் உள்ள ப்ரெஷர் டிஃபரன்ஸ். இந்த ஏன் சார் மான்சூன் லேட் ஆகுது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்படின்னா இங்க ஜெட் ஸ்ட்ரீம் ஒன்று போகுது இந்த இமயமலைக்கு இந்த சைட்ல. அது இங்கேருந்து இங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகுச்சு அப்படின்னா நமக்கு மான்சூன் ஸ்டார்ட் ஆகுறதும் லேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் காரணங்கள். மெயினான ரீசன் என்ன அப்படின்னா இங்க எவ்வளவு காற்று ஃபார்ம் ஆயிருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய மான்சூன் இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்க யார் யாரெல்லாம் காத்தை கொண்டு வந்து சேர்க்க போறாங்க, அதுல தான் நம்ம எல்னினோ, லானினோ, இங்க இருக்கக்கூடிய இந்த ஈஸ்டர்ன் ஜெட் ஸ்ட்ரீம், மடகாஸ்கர்ல இருக்கக்கூடிய விண்டு, இது எல்லாம் எங்க ஃபேம் ஆகுதுன்னா இந்த ரீஜன்ல இருந்து வருது. இந்த ரீஜன்ல யார் யார் காத்தை கொண்டு வந்து வைக்க போறாங்க. இங்க குறைவா காத்து இருந்துச்சுன்னா மழை குறைவா இருக்கு. அதனாலதான் எல்னினோ லானினோவை படிக்க போறோம். அப்ப எல்னினோ லானினோ அங்கேருந்து வரக்கூடிய காற்று இங்க குறைஞ்சிருச்சு அப்படின்னா எல்னினோ, லானினோ, இந்தியன் டைபோல் அப்படின்ட்டு 3 கான்செப்ட் சொல்லுவாங்க. அதுலயும் அப்பப்போ கேள்விகள் கேட்பாங்க. அது என்னன்றதையும் நம்ம இதுல பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பக்காவா தெரிஞ்சுக்கணும். இதுதான் கொஸ்டின்ஸ் கேட்கறது. எப்போ ஃபர்ஸ்ட் டேட் ஸ்டார்ட் ஆகும் மான்சூனுக்கு ஜென்ரலா அப்படின்றது கேள்வி கேட்பாங்க. தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்ல நீங்க போடுங்க. 2 பிரான்ச்சு. ஏன் சார் வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த சைட்ல மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு பகுதியில நிறைய மழை, அந்த சைட்ல ஏன் மழை கம்மி, ஏன் மும்பையில அதிக மழை, ஏன் புனேல அதிக மழை, ஏன் ஆராவளியில மழை கொடுக்கல, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கறாங்க. இதை நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா போதுமானதா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்னினோ லானினோ. சார் எனக்கு வந்து கிடைச்ச மேப்பை நான் வச்சிருக்கேன். நீங்க வந்து இதை பார்த்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த எல்னினோ லானினோ அப்படின்றத 3ஆ நம்ம பிரிக்கிறோம். என்ன சொல்றோம் அப்படின்னா ஒன்னு சாதாரண பீரியட், ஒன்னு எல்னினோ பீரியட், ஒன்னு லானினோ பீரியட். அப்போ என்னென்ன டைம்ல என்னென்ன நடக்கும்ன்றதை மக்கடிச்சு வச்சுக்கோங்க. அதையே நிறைய பேர் மறந்துடுறீங்க. சாதாரண பீரியட்ல நமக்கு சாதாரண ஆவரேஜ் ரெயின்ஃபால். அப்போ இந்தியாவுக்கு எவ்வளவு சார் ஆவரேஜ் ரெயின்ஃபால் தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாடுக்கு எவ்வளவு சார் ஆவரேஜ் ரெயின்ஃபால் தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்ததை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அப்பப்போ சிஸ்டத்துல மாத்திக்கிட்டே வருவாங்க. ஆனா நமக்கு ஆன்சர் வந்து ஸ்கூல் புக்ல கொடுத்தது தான். சரிங்களா? ஸோ நார்மல் டைம் ஒன்று இருக்கு, எல்னினோ அப்படின்றது ஒன்று சொல்றாங்க, லானினோ அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இப்போ இந்த எல்னினோம் போது மழை நமக்கு குறைவா பெய்யுது, லானினோம் போது மழை நமக்கு பயங்கர அதிகமா பெய்யுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப எல்னினோனா என்ன, லானினோனா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மல் இயர்ல என்ன சார் நடக்குது? இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு 2 கான்செப்ட் தெரியணும். சரிங்களா? ஒன்று நம்ம பார்த்த ப்ரெஷர் அப்படின்னா என்ன சார், இங்க வெப்பம் அதிகமா இருக்குது தெரிஞ்சுக்கோங்க. இங்க வெப்பம் அதிகமா இருந்துச்சு கடல்ல. இது என்னன்னா இது பெசிபிக் கடல், பெசிபிக் ஓஷன். பெசிபிக் ஓஷன்ல ரிலேட்டிவிட்டி பார்க்குறோம். இங்க கோல்டா இருக்குது, இங்க கடல் சூடா இருக்குது. அப்போ கடல் தண்ணி
ஒண்ணு போகும். அது இந்த திசையிலேருந்து இந்த திசைக்கு போகுது. இங்க வெப்பம் அதிகமா இருக்குது. இந்த வெப்பம் இங்கேருந்து மேல போகுது. மேகமா ஃபார்ம் ஆகுது. ஏன்னா காற்று இங்க சூடா இருக்குது. மேல போகுது. அப்ப இங்க இருக்கக்கூடிய காற்று இங்கேருந்து இங்க போகுது. சரிங்களா? இங்க ட்ரையா இருக்குது. இங்க போய் கீழ இறங்குது. இங்க ட்ரையா இருக்குது. காத்து மேல போச்சுன்னா மழை வரும். கீழ இறங்குற இடத்துல ஹை பிரஷர்ல உங்களுக்கு. ஸோ, இது கூடயே நீங்க இந்த தண்ணி இங்க மட்டும் இல்லாம இங்க கேப்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இப்படியே வந்து இங்கேயும் வருது. ஸோ, இங்க வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா, இங்க வெப்பம் அதிகமாகுது. இங்க வெப்பம் அதிகமாச்சுன்னா, இங்க காற்று நெறைய உருவாகும். இங்க காத்து நெறைய உருவாச்சுன்னா, மான்சூன் ஃபார்ம் பண்ணும்போது, இங்கேருந்து இங்க வரக்கூடிய காத்து நெறைய இருக்கும். நமக்கு மழை பெய்யும். அவ்வளவுதான் சார் கான்செப்ட். இதுதான் சார் டைபோல் அப்படின்றாங்க. இப்ப இங்கேக்கும், இங்கேக்கும் பார்க்குறோம். அப்ப இங்க காத்து வெப்பம் அதிகமா இருந்துச்சுன்னா, பயங்கரமா மழை பெய்யுது. அதே எல்னினோ அப்படின்னும்போது ஒரு சிச்சுவேஷன் வருது. அது எதுக்காக வருது? ஏன் வருது? அந்த அளவுக்கு டெப்த் நமக்கு தேவையில்ல. நான் அந்த அளவுக்கு டெப்த்தா போகல. நீங்க இன்னும் டெப்த்தா வேணும் அப்படின்னா, நம்ம வேற வேற எக்ஸாம் வரும். அதுல நம்ம பார்த்துக்கலாம். குரூப் 4க்கு என்னன்ற கான்செப்ட்ட மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெப்பம் இங்கேருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா, இங்க உங்களுக்கு காத்து ஃபார்ம் ஆகல. இங்க தண்ணி உங்களுக்கு இங்கேருந்து இங்க சூடு ஃபார்ம் ஆகல. இங்க சூடு ஃபார்ம் ஆகலன்னா, இங்க காற்று பயங்கரமா வரல. வரல அப்படின்னா, உங்களுக்கு இங்க வரக்கூடிய காத்து குறைஞ்சிடுது. நம்மளுடைய சவுத் வெஸ்ட் இதுதான் இந்த 2 இடத்துக்கு பேர். அதாவது இது நார்மலா இருக்கும்போது நார்மல் சிச்சுவேஷன். ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவ, 5 வருஷத்துக்கு ஒரு தடவ எல் நீனோ எஃபெக்ட் அப்படின்ட்டு ஒண்ணு வருது. அப்போ வெப்பம் இங்கேருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடுது. வெப்பம் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, நமக்கு என்ன ஆகுது? இங்க எல் நீனோ. இன்னொரு சமயம் வருது. அது லா நீனோ அப்படின்றாங்க. இங்கேருந்து இங்க வரக்கூடிய வெப்பம் பயங்கர அதிகமா இங்க இருக்குது. அப்ப இங்கேருந்து இங்க வர்றது இன்னும் பயங்கர அதிகமாகுது. அப்ப இங்க நெறைய காத்து ஃபார்ம் ஆகுது. இங்க பயங்கரமான மழை. அது லா நீனோ. ஸோ நார்மல், எல் நீனோ, லா நீனோ. அப்போ இங்க என்ன சார் நமக்கு இந்தியன் டைபோல் அப்படின்னா, இங்க இருக்கிறதுக்கும், இங்க இருக்கிறதுக்கும் என்ன டெம்பரேச்சர்? இது எல் நீனோ, லா நீனோ. இது நம்மளுடைய இந்தியன் டைபோல். அப்போ இந்த ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்துல மடகாஸ்கருக்கு ஈஸ்ட்ல இங்க என்ன டெம்பரேச்சர் இருக்கு? இந்த ரீஜியன்ல என்ன டெம்பரேச்சர் இருக்கு? இங்க ஹைட் வெப்பம் நெறைய இருந்துச்சுன்னா, இங்க காற்று நெறைய உருவாகுது. காற்று நெறைய உருவாச்சுன்னா, இங்கேருந்து இங்க நமக்கு மழை பெய்ய போகுது. இங்க காற்று கம்மியா இருந்துச்சு. அதாவது இங்க வெப்பம் அதிகமாயிடுச்சுன்னா, இங்க காத்து கம்மியா இருக்கும்போது, நமக்கு மழை குறைவா இருக்கும். அவ்வளவுதான் சார் கான்செப்ட்டே. இதுதான் உங்களுக்கு ஃபுல்லா இன்னொரு தடவ நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ, இங்க டெம்பரேச்சர் அதிகமா இருக்கணும். இங்க டெம்பரேச்சர் லோவா இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய தண்ணி இங்கேருந்து இங்க போகணும். இங்க ஜாஸ்தி வெப்பமாகணும். இது இந்த கேப் வழியா வந்து இந்த இடத்துல ஜாஸ்தி டெம்பரேச்சர் குடுக்கணும். இங்க கடல் சூடா இருந்துச்சு அப்படின்னா, நெறைய ஹாட் ஏர் மேல வரும். நெறைய காத்து இருக்கும். மழை சிறப்பா இருக்கும். 3 கண்டிஷன். ஒண்ணு நார்மல் கண்டிஷன், ஒண்ணு எல் நீனோ கண்டிஷன், ஒண்ணு லா நீனோ கண்டிஷன். லா நீனோம்போது பயங்கரமான ட்ரேட் விண்ட்ஸ் வந்துருது. நெறைய காத்து, நெறைய சூடான தண்ணி. ஸோ, இங்க பயங்கரமான மழை பொழிவு. எல் நீனோ டைம்ல இந்த இடம் சூடாயிடுது. இந்த இடம் கம்மியா இருக்கு. தண்ணி இங்கேருந்து இங்க போகல. இங்க சூடு தண்ணி இல்ல. இந்த இடம் கொஞ்சம் வெப்பம். இதோட ரிலேட்டிவா கம்பேர் பண்றச்சு, இங்க கம்மியான காத்து, மழை குறைவா பெய்யுது. இதுதான் மொத்த கான்செப்ட் ஆஃப் எல் நீனோ, லா நீனோ. ஸோ எல் நீனோ, லா நீனோ அப்படின்றதுல 2 கான்செப்ட் இருக்குது. ஒண்ணு கடல் தண்ணி போகுறது. இன்னொன்னு அந்த கடல் தண்ணி போறதுனால இங்க வெப்பம் உருவாகி இங்கேருந்து காத்து உருவாகுது. இந்த காத்து எந்த திசையில போகுது. அவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய இங்க உருவாகக்கூடிய காத்து கொஞ்சம் இங்க போற மாதிரி, கொஞ்சம் காத்து இங்கேயும் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் சார் மெயினான கான்செப்ட். சரிங்களா? இதுதான் இந்தியன் அப்ப நம்ப ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த பெசிபிக் ஓஷன்ல ஆஸ்திரேலியாவுக்கும், சவுத் அமெரிக்கா பெரு ரீஜியனுக்கும் உள்ள வித்தியாசத்த பார்த்தா, அது எல் நீனோ, லா நீனோ. இந்த எல் நீனோ, லா நீனோ நியூட்ரல் வந்து உலகம் முழுக்க எப்படி மழை பெய்ய போகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட். அத நமக்கு குரூப் 4ல கேட்க மாட்டாங்க. குரூப் 1 வரும்போது நம்ம அதைய டீட்டெயில்டா பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது இந்தியன் ஓஷன். அப்ப இந்தியன் ஓஷன்ல என்ன சார்? இங்க ஆப்பிரிக்காவுக்கு மேல இந்த இடத்துல ஆஸ்திரேலியா, இந்த இந்தோனேஷியாவுக்கு இதுல. இது 2த்துலயும் தண்ணி எப்படி போகுது? அப்ப இந்த இடம் ஹீட் ஆகுதா? இல்லையா? சூடான தண்ணி இங்க போணும். இந்த சூடான தண்ணி கடல் மேல இருக்கக்கூடிய தண்ணி சூடாயிடுச்சு அப்படின்னா, இதுலேருந்து நமக்கு மேல காற்று போச்சுன்னா, இங்க இந்தியன் ஓஷன்ல சிறப்பா மழை பெய்ய போகுது. அப்ப இதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் அங்கேருந்தும் வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல பாசிட்டிவ் ஃபேஸ், நெகட்டிவ் ஃபேஸ் அப்படின்ட்டு தான் நார்மல், பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்ட்டு 3 ஃபேஸ் இருக்குது. அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும் நமக்கு போதுமானதா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் மான்சூன். ஸோ மான்சூன நம்ம தெளிவா பார்த்துட்டோம்.
குரூப் 4க்கு என்ன தேவையோ அதே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? நான் இன்னொரு தடவ உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் ஒரு சின்ன ஒரு லாஸ்ட்டா ஒண்ணு நம்ம பார்த்துரலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டா நம்ம என்ன பார்த்துரலாம் அப்டின்னா, பாருங்க இதுதான் இந்தியா. சரிங்களா? இப்போ நமக்கு என்னன்னா, இங்க கன்வர்ஜென்ஸ் ஜோன் அப்படின்றது ட்ரேட் விண்ட் ஃபார்ம் ஆயி வருது பார்த்தீங்களா? ட்ரேட் விண்ட். இது மேல இருக்கா? கீழ இருக்கா? அத பேஸ் பண்ணி மான்சூன் இங்க எவ்வளவு காத்து ஃபார்ம் ஆக போகுதுன்றது இருக்கு. இங்க எல் நீனோ, லா நீனோ அப்படின்றதுலேருந்து இங்க வருது. இங்கேருந்து இங்க வருது. இங்க எவ்வளவு காத்து உருவாகுதுன்றத பொறுத்தும் இந்த சவுத் வெஸ்டர்ன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் மாறப்போகுது. இது ஒண்ணு. ஜெட் ஸ்ட்ரீம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அது இங்க எவ்வளவு காத்த கொண்டு வந்து இந்த ரீஜியன்ல ஃப்ரேம் பண்ண போகுது. இத பொறுத்து நம்ம மான்சூன் மாறும். இங்க இருக்கக்கூடிய பிரஷர் இந்த ரீஜியன், இந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய பிரஷரு ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் ஒண்ணு போயிட்டே இருக்குது. அது இந்தியாவுடைய இமயமலைக்கு இந்த சைடுல ஒரு குறிப்பிட்ட டைம் போகும். ஒரு டைமுக்கு மேல இதே ஜெட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணும்? இந்த ஜெட் ஸ்ட்ரீம் இப்படி போயிட்டு இருக்குது. இப்படி போறதுக்கு பதிலா திபெத் ரீஜியன்ல போயிடும். இது எப்போ? அது வேகமா போகக்கூடியது. அது செம்ம. இப்ப ட்ரெயின் பக்கத்துல இருக்கீங்க. ட்ரெயின் சர்ன்னு போச்சுன்னா, காத்துல உங்கள தள்ளும் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த வேகமா போகக்கூடிய ஜெட் ஸ்ட்ரீம் இமயமலை அந்த சைடு போம்போது, இங்க இருக்கக்கூடிய காத்துகள்லாம் தன்னோட இழுத்துட்டு போயிடுது. இங்க ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது. அத ஃபில் பண்றதுக்கு இங்கேருந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத சொல்றான். அதுதான் ஸ்டார்ட்டிங் ஆஃப் மான்சூன். ஃபர்ஸ்ட் கேரளால வந்து விழுது. எப்ப விழுது? அந்தமான்ல எப்ப விழுது? 2 பிரான்ச் ஏன் பிரியுது? அராவளியில ஏன் மழை பெய்யல? மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இந்த சைடுல ஏன் அதிகமா பெய்யுது? அந்த சைடுல ஏன் கம்மியா பெய்யுது? இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நமக்கு போதுமானது குரூப் 4க்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப ஜெட் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, அட்மாஸ்பியருக்கு கொஞ்சம் மேல மிக வேகமா செம்ம ஃபாஸ்ட்டா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கக்கூடிய காற்றுக்கு இது 2வது உலகப் போர்ல ஃப்ளைட் ஓட்டும்போது, ஒரு சில இடத்துல அவங்களால வேகமா ஓட்ட முடியல. காற்று நம்மள எதிர்க்குது அப்படின்னும்போது தான் இந்த மாரி ஒரு காற்று ஒண்ணு ஃப்ளோ ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இது கன்டினியூஸா ஃப்ளோ ஆகக்கூடியது. சார் கன்டினியூஸா ஃப்ளோ ஆகுதுன்னா பாருங்க சார். இது பூமியில இப்படி, 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 இப்படின்னு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அதே மாரி இது வந்து போலார் ரீஜன் துருவம் ஜெட் அப்படின்றத சொல்றாங்க. இது சப்ட்ராபிக்கல். ஸோ மிதவெப்ப மண்டலத்தில ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ஜெட் ஸ்ட்ரீம். இந்த ஜெட் ஸ்ட்ரீம் தான் சார் நம்மளுடைய இது பாருங்க ஒரு ஸ்ட்ரெய்ட்டா பூமி இப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரெய்ட்டா அப்படி இல்ல. அது இப்படி, 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 இப்படின்னு வளைஞ்சு போகுது. அந்த வளைவுக்கு பேரு என்ன அப்படின்றத கேட்பாங்க. ரோஸ்பி ரோஸ்பி வேவ்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. ரோஸ்பி வேவ்ஸ் ஏன் அப்படின்னா, அது ஸ்ட்ரெய்ட்டா போகாம வளைஞ்சு, வளைஞ்சு போகுது. அதுதான் என்ன பண்ணுது, நம்மளுடைய ஒரு சமயம் வளையத்துல அப்போ ஒரு சமயத்துல இமயமலைக்கு சவுத்துல போயிட்டு இருக்குது. சடனா இங்கேருந்து அது அப்படியே திபெத் சைடு அது வளைஞ்சு வளைஞ்சு போகும்போது, இந்த சைடுல இந்த சைடுக்கு போகுது. அது போகும்போது தான் கூடயே காற்றுகள் எடுத்துட்டு போயிடுது. அப்ப வேக்யூம் கிரியேட் ஆகுறதுனால மான்சூன் இங்கேருந்து வருது அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ஜெட் ஸ்ட்ரீம், சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் அதுதான் நமக்கு மெயினான பேரு. சரிங்களா? ஜெட் காற்றுகள், அதுல சப் காற்றுகள் மிதவெப்ப மண்டல ஜெட் காற்றுகள். இது அந்த சைடு ஷிஃப்ட் ஆகுறது மான்சூன். அப்போ இதுல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ரோஸ் பை வேவ்ஸ்னா என்ன சார்? வேவு ஸ்ட்ரெய்ட்டா போகல. ஸோ வளிமண்டலத்துக்கு மேல மிக வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காற்றுக்கு பேரு ஜெட் ஸ்ட்ரீம். இது கன்டினியூஸா பூமிய சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. நேர்கோட்டுல போல வளைஞ்சு வளைஞ்சு போகுது. இந்த வளைஞ்சு வளைஞ்சு போறது தான் இமயமலைக்கு சவுத்லயும், இமயமலைக்கு நார்த்லயும் போகும்போது தான் நமக்கு மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் இது எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, 2வது உலகப் போர்ல பைலட்ஸ் ஓட்டுறதுக்கு அப்படின்னும் போது கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? இதோடைய இம்பாக்ட் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மெயினான இம்பாக்ட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன் சரிங்களா? தென்மேற்கு பருவக்காற்று திடீர் தாக்குதல் சடனா ஸ்டார்ட் ஆகுறதுக்கு மெயின் காரணமே இதுதான் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? நமக்கு என்ன தேவையோ அத மட்டும் சொல்லலாம். ஸோ இது இமயமலைக்கு அந்த சைடு போகாம ரொம்ப நேரம் இந்த சைட்லயே போயிட்டே இருந்துச்சுன்னா, இங்க காத்து இருந்துகிட்டே இருக்கும். காத்து இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, மான்சூன் ஸ்டார்ட் ஆகாம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மான்சூன் எப்போ அங்க காற்று கேப் விழுந்துச்சு, அங்க இருக்கக்கூடிய காத்து காலி ஆயிடுச்சுனா தான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வரும். அங்க எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வேக்யூம் இருக்கு. இந்த இடத்துல காத்து இருக்கு, இந்த இடத்துலயும் காத்து இருக்குன்னா எதுவும் இருக்காது. இந்த காத்த இங்கேருந்து தூக்கிட்டீங்க அப்படின்னா, இது இங்கேருந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, இத ஃபில் பண்றதுக்கு இங்க காத்து வருது. அதே தான் இங்க நடக்கிறது. ஸோ இமயமலை இங்க இருக்கு. இந்த இந்த ஜெட் ஸ்ட்ரீம் இங்க போயிட்டே இருக்கு. கீழ காத்து இருந்துகிட்டே இருக்குது. சடனா இந்த என்ன ஆகுது?
இது வேகமா போகக்கூடியது. இது இங்க போகாம டக்குன்னு இப்படி போகும்போது இங்க இருக்கக்கூடிய காத்தையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுது. இங்க வேக்யூம் கிரியேட் ஆகுது. அத ஃபில் பண்றதுக்கு மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது போகறதுக்கு டைம் எடுத்துருச்சுன்னா, நமக்கு மான்சூன் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகறதுக்கு லேட் ஆகுது. இல்ல இது சீக்கிரம் போயிடுச்சு அப்படின்னா, மான்சூன் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ ஆன்செட் லேட் ஆகுறதோ, இல்ல அர்லியா வருதோ, தாமதமாகுறதோ, இல்ல முன்பே வீசுறதுக்கு காரணம் யாருன்னா, இந்த ஜெட் ஸ்ட்ரீம் தான் அப்படிங்களா? அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இன்டென்சிட்டி அப்ப எவ்வளவு காற்று ஜெட் ஸ்ட்ரீம் வரணும் அப்படின்னா, நம்ம முதல்லயே பார்த்தோம் மடகாஸ்கர்ல. அங்க வேற ஒரு சின்ன ஜெட் ஸ்ட்ரீம் போகுது. அது போகும்போது அந்த மடகாஸ்கர் சைடுல காத்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னா, அந்த காத்து நம்ம முதல்லயே பார்த்தோம். இந்தியா, இந்தியா, ஆப்பிரிக்கா, இங்க மடகாஸ்கர். இங்க எவ்வளவு காத்து இருக்கோ அத பொறுத்து தான் இங்க இருக்கு. இப்போ இப்படி ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் போகுது. அது போகறதுனால இங்க நெறைய காற்று ஃபார்ம் ஆச்சுன்னா, நமக்கு நெறைய மழை பெய்யும். ஸோ ஜெட் ஸ்ட்ரீமும் இதுல ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதுவும் ஒண்ணும் இல்ல. நம்மளுடைய ஜெட் ஸ்ட்ரீம் தான். நம்ம சப்ட்ராபிக்கல் சரிங்களா? துணை வெப்ப மண்டலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஜெட் ஸ்ட்ரீம். அதுதான் எங்க இருக்குது அப்படின்னா, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர்ல நடுவுல மழை பெய்யும். அது எதுக்காக காரணம் அப்படின்னா, அது இந்த ஜெட் ஸ்ட்ரீம்னால தான் வருது அப்படின்றத சொல்றாங்க. பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர்லாம் ஒரு சமயத்துல மழை பெய்யும். அந்த மழை பெய்யறதுக்கு காரணமும் இந்த ஜெட் ஸ்ட்ரீம் தான். சில சமயத்துல சைக்ளோன், சூப்பர் சைக்ளோன் ஃபார்ம் ஆகறதுக்கும் இது காரணமாக இருக்குது. இதுதான் சார் மெயினான மான்சூன். இந்த மான்சூன்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னென்ன காரணம் மான்சூன் ஃபார்ம் ஆகறதுக்கு அப்படின்னு எவ்வளவு காரணம் இருக்கு நம்மளுடைய திபெத் ரீஜியன்ல லோ பிரஷர், ஹை பிரஷர், நம்மளுடைய இந்த ரீஜியன்ல லோ பிரஷர், ஹை பிரஷர் இந்த மாதிரி பல காரணங்கள் நமக்கு இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் மான்சூனுக்கான மெயினான தீம்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன இந்த ஃபாகு, மிஸ்ட், ஸ்மாக் இதெல்லாம் நம்ம போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். நீங்க அதைய பார்த்துட்டு வாங்க. நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெயின்ஃபால பத்தி பார்க்க போறோம். ஸோ கடகடன் ரெயின்ஃபால பத்தியும் பார்த்துருவோம். ஸோ ரெயின்ஃபால் ஸோ மழைப்பொழிவு எதனால சார் ஆகுது? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மான்சூன் அப்படின்ற கான்செப்ட். அந்த மான்சூன் கான்செப்ட புரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல அடுக்குகள், அட்மாஸ்பியருடைய 4, 5 அடுக்குகள் அதுல எப்படி கேள்வி கேட்பாங்க பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த பிரஷர் ஸோ தாழ்வு மண்டலமா இல்ல அழுத்தம் அதிகமா இருக்கா? காற்று அழுத்தம் ஹை பிரஷரா இருக்கா? லோ பிரஷரா இருக்கா? உலகம் முழுக்க எப்படியெல்லாம் பிரஷர் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அப்ப ஈக்வட்டோரியல்ல பிரஷரே கிடையாது. லோ பிரஷர் காற்று தாழ்வு மண்டலம். அப்ப அந்த இடத்துல டோல்ட்ரம் அமைதி மண்டலம். 2 சைட்ல இருந்தும் இந்த ட்ரேட் விண்ட்ஸ் வந்து முட்டுது. அந்த முட்டுற இடத்துக்கு பேரு கன்வர்ஜென்ஸ் ஜோன். இந்த கன்வர்ஜென்ஸ் ஜோன் மான்சூன் எப்படி ப்ளே பண்ணுது? ஜெட் ஸ்ட்ரீம் மான்சூன் எப்படி ப்ளே பண்ணுது? எல்னினோ, லானினோ எப்படி மான்சூனை ப்ளே பண்ணுது? அப்புறம் காற்றழுத்தம் கடலுக்கும் நம்மளுடைய தார் டெசர்ட்டுக்கும் கடலுக்கும் நம்மளுடைய திபெத் ரீஜனுக்கும் இருக்கக்கூடிய காற்றழுத்தத்துடைய வித்தியாசத்தினால எப்படி அப்படின்னு பல கோணத்துல மான்சூனை பத்தி படிச்சு வச்சிருக்கோம். இது எல்லாம் தான் மான்சூன்ல கேட்கறாங்க. இப்போ ஜஸ்ட் நம்ம மழை பொழிவு, மழை எதனால பொழியுது, என்னென்ன விதத்துல பெய்யுது? ஒரு இடத்துல வந்து ஸ்னோஃபால் பனி பெய்யலாம், ஆலங்கட்டி மழை பெய்யலாம், இல்ல மழை சாதாரண மழை பெய்யலாம், அது தூறலா இருக்கலாம். அப்ப இந்த மழை பொழிவுக்கு என்னென்ன காரணம், உலகம் முழுக்க என்னென்ன விதமான மழை பெய்யுது, அது எப்படி அப்படின்றத பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிரும். சரிங்களா? ஸோ நம்ம மழையை பத்தி பார்க்கலாம். ஸோ மழையில நம்ம வந்து போன கிளாஸ்லயே வந்து ஒரு சில பேசிக்ஸ் பார்த்தோம். ஸோ இதுல என்ன அப்படின்னா, இந்த மழையில நம்ம சைக்ளோனை பத்தி பார்த்தோம். சைக்ளோன் நான் முதல்லயே சொன்ன மாதிரி நார்த்ல எந்த திசையில கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் வைஸா, சவுத்ல எப்படி ஆன்டி சைக்ளோன்னா என்ன அப்படின்றத நம்ம இந்த சூறாவளி, புயல்லாம் பார்த்தோம். இப்ப அதுக்கு முன்னாடி இந்த மழைப்பொழிவு அப்படின்றது ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள். அப்போ தண்ணி இருக்கு. தண்ணி சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், கேஸா இருக்கலாம். இது பூமி முழுக்க சுழற்சி வந்துகிட்டே இருக்கு. இத பத்தி எல்லாம் நீங்க சயின்ஸ்ல படிப்பீங்க. ஸோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல எப்படியெல்லாம் மழை பெய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஆவியாதல். ஸோ தண்ணி இருக்கு, கடல்ல தண்ணி இருக்கு, இல்ல அப்படின்னா மரம், செடியில தண்ணி இருக்கு. இந்த தண்ணி எல்லாம் ஆவியா மாறுது. மரம், செடியில இருக்கிறது இவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றத சொல்றாங்க. கடல்ல இருக்கிறது இவாப்பரேஷன் அப்படின்றத சொல்றாங்க. ஆவியாகுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். நமக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பா நல்லா தெரியும் அப்படின்றது. அடுத்தது நீர் சுருங்குதல் கண்டென்சேஷன் அப்படின்றத சொல்றோம். அதுக்கப்புறம் மழை பொழிவு பிரெசிபிடேஷன் 3 பகுதி இருக்கு. ஒண்ணு தண்ணி வந்து ஆவியாகுது. ஆவியான தண்ணி ஹீட்டா இருக்கும். தள்ளி தள்ளி இருக்கும். அதெல்லாம் சுருங்குது கண்டென்சேஷன் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு மேல வெயிட் தாங்காம மேலேருந்து கீழ விழுது. இதுதான் மழைக்கான ஒரு ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள். இதுல நம்ம என்னன்னா, ஒண்ணே ஒண்ணு நம்ம பார்த்துருவோம். ஏர் மாஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ரேரா கேட்கறாங்க. ஜஸ்ட் பேசிக் ஐடியாஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? ஏர் மாஸ் அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா, இதுதான் சார் ஏர் மாஸ்க்கான ஒரு மேப். சரிங்களா? ஸோ நம்ம கூகுள்ல இருந்து தான் சார் எடுத்திருக்கேன். இந்த இந்த ஏர் மாஸ்க்கான ஒரு இது. சரிங்களா? என்ன சொல்றோம் அப்படின்னா,
நமக்கு காத்தெல்லாம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேல ஒரே டெம்பரேச்சர், ஒரே பிரஷர்ல பெரிய லெவல்ல காற்று. 1000 கிலோமீட்டருக்கு ஒரே மாதிரியான காற்று இருக்கு. அதுக்கு பேரு ஏர் மாஸ் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? என்ன சொல்றாங்க? சரிங்களா? ஏர் மாஸ்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு பேர் தான் சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார்? இது சஹாரா டெசர்ட். மேல எப்படி சார் காத்து இருக்கும்? வெப்பமா இருக்கும். வீசாது. ரொம்ப வீசாது. ஆனா வெப்பமா இருக்கும். பயங்கர அழுத்தமா இருக்கும். இந்த இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பாலைவனம் தான். அரேபிக்கு. ஸோ இது என்னன்னா 1000, 2000 கிலோமீட்டருக்கு ஒரு ஏர் மாஸ் ஃபார்ம் ஆகுது. இத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப அதே மாதிரி இந்த இடம் என்ன சார்? பனிமூட்டமா இருக்கு. ஜில்லுன்னு காத்து ஃபார்ம் ஆகுது. இங்க பார்த்தீங்கன்னா, காத்துல வ ஈரப்பதம் இருக்காது. இந்த இடத்துல. இந்த இடத்துல பெருசா ஈரப்பதம். ஆனா இங்க பாருங்க, இந்த இடம் கடலுக்கு மேல ஃபுல்லா ஒரே மாதிரியான டெம்பரேச்சர், ஒரே மாதிரியான பிரஷர், ஈரப்பதம் அதிகமா இருக்கு. ஸோ, இந்த மாதிரி 1000 கிலோமீட்டருக்கு ஒரே விதமான டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட ஒரே இங்க 100 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்டின்னா, ஒரு 1000 கிலோமீட்டர் போனீங்க அப்டின்னா 99. ஒரு 200 கிலோமீட்டர் போனீங்கன்னா 99. இன்னொரு 200 கிலோமீட்டர் போனீங்கன்னா 98. ரொம்ப மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் வருது. அதுக்கு பேரெல்லாம் ஏர் மாஸ் அப்படின்றத சொல்றாங்க. இது எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் சின்ன கான்செப்ட் தான். அது தெரிஞ்சுக்கும். மழை பெய்யறதுல இதுவும் ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் நெறைய பேருக்கு தெரியறதில்ல. அத நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்றது மட்டும் தான் நான் சொல்றேன். ஸோ இது சூடா இருக்குது. இது ஜில்லுன்னு இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா நார்த்துக்கு மூவ் ஆகுது. இது கொஞ்சம் கொஞ்சமா சவுத்துக்கு மூவ் ஆகுது. இது 2ம் முட்டுது பார்த்தீங்களா? அந்த முட்டுற இடத்துக்கு பேரு ஃப்ரண்டல் அப்படின்றத சொல்றாங்க. அந்த ஃப்ரண்டல்ல மழை பெய்யும். இது ஒரு விதமான சைக்ளோனிக் மழை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது எங்க இருக்கும் அப்படின்னா, மிதவெப்ப மண்டலத்திலயும், இல்ல குளிர் மண்டலத்திலயும் தான் இருக்குமே தவிர, டிராபிக்கல் இப்ப 0 டிகிரி இங்க போகுது அப்படின்னா, டிராபிக்கல் இல்ல சப் டிராபிக்கல் வெப்பமண்டலம் இல்ல இந்த இந்த 30 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய மிதவெப்ப மண்டலத்துல இந்த மாதிரியான சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது. இங்க என்ன மாதிரி சைக்ளோன் ஃபார்ம் ஆகும்? கடல் இருக்குது. கடல்லேருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி, பயங்கர காத்து உருவாகி, அது சுத்திக்கிட்டே போகும். அந்த விதமான மழை தான் ஃபார்ம் ஆகும். இதுல நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, இப்ப இந்தியால இதுக்கு பேரு சைக்ளோன். சைனால என்ன சார்? ஜப்பான்ல அதுக்கு பேரு டைஃபூன். பிலிப்பைன்ஸ்ல டைப்பூ. ஹுரிக்கேன் எங்க சார் சொல்லுவாங்க? சரிங்களா? இந்த மாதிரியான கேள்விகள் ஃபார்ம் ஆகும். இது இந்த மாதிரியான சைக்ளோன். இங்க ஃபார்ம் ஆகுறது இந்த மாரி 2 பெரிய ஏர் மாஸ் முட்டும். முட்டுற இடத்துல பயங்கரமான மழை பெய்யும். இது டெம்பரேட் மிதவெப்ப மண்டலம் மேல ஒரு 40 டிகிரி, 50 டிகிரி இ ஈக்குவேட்டர் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரிக்கு இதுக்கு மேல தான் இங்க ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுற சைக்ளோன் இப்படி, இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுறது கடல்லேருந்து ஃபார்ம் ஆயி, அது சுட்டிக்கிட்டே வந்து தரைக்கு வந்த உடனே அதுடைய வலுவை இழந்துரும். ஏன்னா, இந்த இடத்துல தண்ணி இருக்கு. இந்த இடத்துல தண்ணி இல்ல. அதுடைய வலு இழந்து போயிடுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். லோ பிரஷர், ஹை பிரஷர்னால இது ஃபார்ம் ஆகுது. இது ஏர் மாஸ்னால ஃபார்ம் ஆகுது. 2 இருக்குது. இத கேட்டிருக்காங்க ஒரு சில சமயத்துல ஏர் மாஸ், டெம்பரேட்ல இருக்கக்கூடிய சைக்ளோன்னா என்ன? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் என்ன? அப்படின்னு. அந்த கான்செப்ட்ட நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும் தான் நம்ப இங்க உங்களுக்கு இத குடுத்துருக்கோம். இதுல நெறைய கொஸ்டின்ஸ்லாம் வருதுல்ல. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி ஒரு கான்செப்ட்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இது 2ம் முற்ற இடத்துக்கு பேர் தான் மழை பெய்யறது. அந்த இடம் தான். சரிங்களா? ஸோ அது என்ன சொல்றாங்க பாருங்க. இது கோல்ட் ஏர், இது வார்ம் ஏர் 2ம் முட்டுது. அப்ப எது மேல போகும்? எது கீழ போகும்? எப்படி மழை பெய்யும்? அந்த முற்ற இடத்துல எப்படி மழை பெய்யும்? அப்படின்றதெல்லாம் குடுத்துருக்காங்க. நமக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில்டா இது தெரிய வேணாம். நான் சொல்றது என்ன அப்படின்னா, 2 விதமான சைக்ளோன் இருக்குது. ஒண்ணு கடலுக்கு மேல உருவாகுது. நம்ம ஊர்லலாம் உருவாகுது. கடல்ல உருவாகுது. அங்க காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நெறைய காத்து வெப்பத்தினால 27க்கு மேல டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கும் கடல்ல. அங்க தண்ணி எல்லாம் ஆவியாயி மாரி மேல போயிட்டே இருக்குது. அது சைக்ளோனா ஃபார்ம் ஆயி நம்ம ஊர்ல வந்து பயங்கரமான மழை பெய்யுது. அதுதான் நம்ம பார்த்திருக்கோம். இது அ ஹையர் ரேஞ்ச்ல இந்த ஏர் மாஸ் ஹாட்டான சூடான காற்றும், இந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய காற்றும் முற்ற இடத்துல ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது. அந்த சைக்ளோன் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இல்ல. இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்பளுடைய மழைக்கு வரோம் இப்போ. இதுதான் மழைப்பொழிவு, பிரெசிபிடேஷன். அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? நீர் ஆவியாகணும், நீர் சுருங்கணும், மழை பொழியணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கடல்லேருந்து மேல போகுது. எல்லாம் தள்ளி தள்ளி இருக்கிறதெல்லாம் பக்கத்துல வருது. பக்கத்துல வரும்போது, இந்த ஈரப்பதம் எல்லாம் பக்கத்துல வந்து சின்ன சின்னதாயி, ஹெவி ஆயி ஸ்னோவா மாறுது. ஸ்னோவா மாறும்போது கீழ வருது. கீழ வர 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 டெம்பரேச்சர் ஹையா இருக்கும்போது, அந்த ஸ்னோ மழையா மாறுது. டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா, அது பனியாவே பெய்யலாம். இன்னும் நல்லா கம்மியா இருந்தா ஐஸ் கட்டியா மழை பெய்யலாம். அப்ப என்னென்ன விதமான மழைகள் பெய்ய முடியும்? அதுக்கு என்ன பேர்? கேள்விகள் கேட்கலாம். ஸோ அத நம்ப படிச்சு வைக்கணும். சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. இதுதான் நம்மளுடைய மெயினான இது. ஸோ பாருங்க நல்லா எல்லாமே பாருங்க பனியா தான் வரணும். கீழ வர வர தான்
இந்த இடம் வார்மா இருக்குது அப்படின்றதுனால இங்க மழையா பெய்யுது. வார்ம் இல்ல அப்படின்னா அது பனியா தான் பெய்யும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ காற்று, மழை மேல போகுது, மேகமா மாறுது. எல்லாமே உங்களுக்கு பனியா தான் வரணும். சூடான காற்று, வெப்ப காற்று இருந்துச்சுன்னா அது மழையா வரும். நம்ம ஊர்லலாம் மழை தான் பெய்யும். கம்மி டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸோ ஒண்ணு ஒரு ஒரு இடத்துல பெய்யுது. அப்போ ஒண்ணுக்கு என்ன சார் பேரு? மழைப்பொழிவு அப்படின்றத சொல்றாங்க. ரெயின்ஃபால். அதோடைய சைஸ் எப்படி சார் இருக்கும்? 0.5 மில்லிமீட்டர்ல இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? இதே பனி இல்ல இதே வந்து ஹெயில் அப்படின்றத சொல்றாங்க. அதோடைய சைஸ் என்ன சார் இருக்கும் அப்படின்னா 5 to 50 எம்எம்ல இருக்கும். ஸ்லீட் அப்படின்றத சொல்றாங்க. கல்மழை அப்படின்றத சொல்றாங்க. அதோடைய சைஸ் என்ன சார் இருக்கும்? 5 மில்லிமீட்டர்ல இருக்கும். இதுதான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? பனி அப்படின்றது சைஸ் எல்லாம் கிடையாது. ஒவ்வொன்னுத்துடைய சைஸ் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். டியூ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ தரையில தரையில என்ன ஆகுது? ஸோ இது மழை வந்து மேலேருந்து பெய்யுது. ஆனா தரையில இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்னால ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல சின்ன சின்னதா வாட்டர் டிராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய காற்று அதுக்கு மேல அதையே வச்சிருக்க முடியல. அந்த ஈரப்பதத்த வேப்பரா வச்சிருக்க முடியல. அது தண்ணியா மாறிடுது. ஏன்னா, அங்க டெம்பரேச்சர் அவ்வளவு கம்மியா போயிடுது. ஸோ பட்ட உடனே ஏதோ ஒரு இலையோ, தழையிலயோ அது தண்ணியா இருக்குது. அதுக்கு பேரு டியூ அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன படிக்கணும்? ஸோ ட்ரிசில் அப்படின்னா என்ன? சரிங்களா? தூறல் அப்படின்னா என்ன? மழை அப்படின்னா என்ன? கல்மழை அப்படின்னா என்ன? பனி அப்படின்னா என்ன? ஒவ்வொன்னுத்துக்கு என்னென்ன சைஸ் இருக்கு? அதோடைய சைஸ படிச்சு வைங்க. அத கேள்வியா கேட்கறாங்க. டியூ அப்படின்றது ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த காற்று ஆவியா மாறுது, மேல போகுது. அப்புறம் அது மழையா பொழியுது. அது கண்டன்சேஷன் ஆகுது, மழை பொழியுது. இந்த இடைப்பட்ட கேப்ல இங்க மாசு நெறைய இருக்குது. என்ன சார் அப்படின்னா, நைட்ரோஜன் ஆக்சைடு NO, NOx, NO2 இல்ல உங்களுக்கு SO4, SO2 சல்பர் டை ஆக்சைடு அதெல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த SO2 இந்த NO2 இந்த மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இது உங்களுடைய தண்ணீய ஆசிடா மாத்துது. அப்ப 7க்கு கீழ போச்சு அப்படின்னாலே அசிடிக்கு, 5.6 கீழ போச்சு அப்படின்னா, அத நம்ப அசிடிக் ரெயின் அப்படின்றத சொல்றோம். இது பிஹெச் வேல்யூ. பிஹெச் வேல்யூ 5.6 கீழ போச்சுன்னா, அதுக்கு பேரு ஆசிடா மாறுது. இப்ப இந்த கேஸஸ்லாம் காரணம். நம்ம நல்லா பார்த்தோம். இந்த NO எல்லாம் வந்து நமக்கு ஓசான் லேயர்ல ஹோல்ஸ் விழறதுக்கு காரணமும் இதுதான். இங்கேயும் இது இருக்கு அப்படின்றத மறந்துறாதீங்க. இதனால நெறைய பாதிப்புகள் வருது. அப்ப மழை வரும்போது இந்த காத்தெல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த காத்தோட இது ரியாக்ட் ஆச்சுன்னா, H2O அப்படின்றது தான் நமக்கு வாட்டரு. இது இதோட ரியாக்ட் ஆகும்போது H2SO4ஆ மாறுது. அப்ப அது சல்ஃபியூரிக் ஆசிடா மாறுது. இல்ல HNO3ஆ மாறுது. HNO2ஆ மாறுது அப்படின்னா, அது உங்களுக்கு நிட்ரிக் ஆசிடா மாறுது. இது நமக்கு நெறைய பாதிப்பை தருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5.6 அப்படின்ற வேல்யூவ ஞாபகம் வச்சுக்கோங்க. 5.6 கீழ வந்துச்சு அப்படின்னா, அது அசிடிக் ரெயின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன கேஸ் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, கிளவுட் சீடிங் அப்படின்றத சொல்றாங்க. மழை கொஞ்சம் கம்மியா பெஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்றாங்க, இந்த மேகத்த செயற்கையா மழை வைக்கிறதுக்கு பண்றாங்க. அப்ப அதுக்கு என்னெல்லாம் சார் யூஸ் பண்றாங்க? ஒண்ணு கார்பன் டை ஆக்சைடு. சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, திட கார்பன் டை ஆக்சைடு. இன்னொன்னு சில்வர் நைட்ரேட். இந்த மாதிரியான சில சப்ஸ்டன்ஸ போட்டு அங்க ஏரோப்ளேன்ல போய் அந்த மேகத்துல எங்க தண்ணி இருக்குதோ அந்த இடத்துல அத போட்டாங்க அப்படின்னா, அந்த இடம் அப்போ தண்ணிக்கு என்னன்னா, ஏதோ ஒரு பொருள் தேவ. அந்த பொருள சுத்தி தண்ணி காற்று இருக்குது. அப்ப பக்கத்துல சுத்தி வந்துருச்சு அப்படின்னா, அது ஹெவி ஆயிடுது. அது ஸ்னோவா மாறுது. கீழ மழையா பனியா மாறுது. கீழ வருது. கீழ வர வர வெப்பமா இருந்துச்சு அப்படின்னா, அது மழையா பெய்யும். வெப்பம் இல்ல அப்படின்னா, பனியாவோ, ஆலங்கட்டி மழையாவோ ஏதோ ஒண்ணாவோ பெய்யுது. அப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. இப்ப ரீசென்ட்டா சில்வர் நைட்ரேட் அது இது நெறைய மெட்டீரியல்ஸ் வச்சிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல இத பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பப்போ பண்றாங்க. சைனால ரீசென்ட்டா நெறைய பண்ணாங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப மழை பொழிவுக்குள்ள வந்துட்டோம். ஸோ எப்படியெல்லாம் அது ஆவியா மாறுது, சுருங்கல், மழைப்பொழிவு. அந்த மழைப்பொழிவுல என்னெல்லாம் வித்தியாசம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லயே நம்ம சைக்ளோன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டோம். அதுல ஒண்ணு என்னன்னா, ஏர் மாஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம கேட்க மாட்டாங்க. ஆனா வித்தியாசம் என்ன? இங்க இருக்கக்கூடிய சைக்ளோனுக்கும், அங்க இருக்கக்கூடிய சைக்ளோனுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம். மழைப்பொழிவு அப்படின்றத 3ஆ பிரிக்கிறோம். கன்வெக்ஷனல் வெப்பச்சலனம் அப்படின்றத சொல்றோம். ஒரோகிராபிக் மழைத்தடை அப்படின்றத ஒண்ணு சொல்றோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சைக்ளோன் அப்படின்றத சொல்றோம். சரிங்களா? சூறாவளி அந்த சைக்ளோன்ல தான் இங்க 2 இருக்கு பாருங்க. சைக்ளோன் ஒண்ணு, ஃப்ரான்டல் ரெயின்ஃபால் அப்படின்றோம் பார்த்தீங்களா? இந்த ஃப்ரண்டல் ரெயின்ஃபால் தான் நமக்கு கிடையாது. நமக்கு சைக்ளோன் தான் உண்டு. சரிங்களா?
ஸோ இந்த ஃப்ரண்டல் லைன் ஃபால் நமக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த ஃப்ரண்டல்ன்றது என்னங்க, பெரிய ஏர் மாஸ் சூடா இருக்குது, இங்க பெரிய ஏர் மாஸ் ஜில்லுன்னு இருக்கு. 2ம் முற்ற இந்த எல்லை இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் பயங்கரமா மழை பெய்யும். அதுக்கு பேர் தான் ஃப்ரண்டல் லைன் ஃபால் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே கன்வெக்ஷனல் ரெயின் ஃபால்னா என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க. 4 மணி 4:00 ரெயின்ஃபால் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா 4:00 ஆயிடுச்சு அப்படின்னா, இது மழை பெய்யும். அந்த 4:00 3:30 to 5:30க்கு நமக்கு பெருசா தெரியாது சார். 0 டிகிரி இருக்குது. 0 டிகிரில பயங்கர வெப்பம் வருது. அப்ப அந்த வெப்பம் வரும்போது என்ன ஆகுது, இங்க இருக்கக்கூடிய காத்தெல்லாம் 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணிக்கு பயங்கர வெயிலு. காத்து எல்லாம் மேல போகுது. அப்புறம் போக போக அந்த 3:30, 4:00 டெம்பரேச்சர் குறையும்போது, மேல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர் கிளவுட்ஸா ஃபார்ம் ஆயி பக்கத்துல வந்து திருப்பி மழை பொழியுது. அப்ப 0 டிகிரிக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் டெய்லி 4 மணிக்கு மழை பெய்யும். அதனால தான் நெறைய இடத்துல இந்த அமேசான் காடுகள், அப்புறம் இந்த இந்தோனேஷியால மலேசியாக்கு சவுத்ல போகும்போது இந்தோனேஷியா ஃபுல்லா காடுகள் இருக்குது. இந்த காங்கோ ஃபாரஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 0 டிகிரி பக்கத்துல தான் இருக்கும். இது சவுத் அமெரிக்கா, இது ஆப்பிரிக்கா, இது இந்தியா. இந்தியாவுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, இந்த மலேசியாக்கு அப்புறம் இந்த இந்தோனேஷியா இந்த ரீஜன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே பாருங்க இந்த ஃபாரஸ்ட் இங்க இருக்கு. பிரேசில் காடு இங்க இருக்கு. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய இந்த இந்தோனேஷியா, மலேசியால இருக்கக்கூடிய காடுகள்லாம் இங்க இருக்கு. எல்லாமே எங்க சார் இருக்கு? 0 டிகிரில இருக்கு. ஏன்னா, டெய்லி 4:00 இங்கெல்லாம் மழை பயங்கரமா பெய்யுது. அதுதான் காரணம். நம்ம பாருங்க ஒவ்வொன்னுத்தையும் இங்க 30 டிகிரில ஏன் நம்ம வந்து டெசர்ட் பார்த்தோம். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இங்க ஏன் சார் பயங்கர அடர்ந்த காடுகள் இருக்குது. பிரேசில், அமேசான் காடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் இங்க இருக்கு அப்படின்னா, கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் 4:00 டெய்லி மழை பெய்யுது. பயங்கரமான மழை பெய்யுது. இந்த ஆப்பிரிக்கால இங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் பயங்கரமான மழை பெய்யுது. இது எல்லாம் உங்களுக்கு அடர்ந்த காடுகள். இதெல்லாம் நம்ம காடுகள படிக்கும்போது டீட்டெயில்டா இது எல்லாம் நம்ப பார்ப்போம். சரிங்களா? இதுக்கு பேரு வெப்பச்சலனம் அப்படின்றத சொல்றாங்க. இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, பூமி இங்க இருக்கு. ஜி வானத்திலேருந்து வெப்பம் நெறைய இருக்கிறதுனால மேல போகுது. டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. காற்றெல்லாம் தள்ளி தள்ளி இருக்குது. எக்ஸ்பேண்டடா இருக்கு. மேல போக போக டெம்பரேச்சர் குறைஞ்ச உடனே இந்த தள்ளி தள்ளி இருந்த காத்தெல்லாம் பக்கத்துல வந்துருது. பயங்கர அடர்த்தி ஆயிடுது. டெம்பரேச்சர் வெப்பம் குறைஞ்சிடுது. மழையா பெய்யுது. அதுதான் வெப்பச்சலனம். கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படின்றத சொல்றாங்க. பாருங்க வெயில் அடிக்குது. எல்லா சைடுலயும் ஈரப்பதம் மேல போகுது. குளிர்ந்துருது. மழை திருப்பி பெஞ்சிடுது. ஒரோகிராஃபிக் ஆர் ரிலீஃப் ரெயின்ஃபால் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய மான்சூனு நம்ம என்ன பண்றோம்? வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இருக்குது. இங்க எல்லாம் மழை பெய்யல. இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, அந்த மும்பை, மேங்களூர், கொச்சின் இங்கலாம் செம்ம மழை பெய்யுது. ஏன் சார்? இங்க மலை இருக்கு. இங்க காற்று வருது. காற்றெல்லாம் ஈரப்பதம் வச்சிருக்கு. ஆனா, இதெல்லாம் வருது. இங்க இந்த வர காத்தெல்லாம் இங்க எல்லாம் முட்டுது. இங்க இடத்துல பெருசா வாட்டர் வேப்பர் காற்று பயங்கரமா ஈரப்பதம் இருக்கு. இந்த சைடுல பயங்கரமா மழை பொழியுது. இது அப்படியே அந்த சைடு போச்சுன்னா, லைட்டா மழை பெய்யுது. இந்த சைடு மும்பை, இந்த சைடு புனே, இந்த சைடு கொச்சின், அந்த சைடு பாலக்காடு, அ இது. ஸோ இதுதான் ரெயின் ஷேடோ ரீஜியன் அப்படின்றத சொல்றாங்க. மழை பொழியும் பிரதேசம், மழை இல்லாத ஒரு பிரதேசம் அப்படின்றத சொல்றாங்க. ரெயின் ஷேடோ ரீஜியன். அது எது எதெல்லாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்க காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. இங்க போகுது. போனது எல்லாம் மேல போகுது. இங்க பயங்கரமா பெய்யுது. இந்த சைடு போகும்போது அதெல்லாம் ஃப்ரீயா போயிடுது. அதனால பெருசா மழை இல்ல. அப்ப எந்தெந்த ஊரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் சைக்ளோனிக். சரிங்களா? சைக்ளோனிக் அப்படின்றது எங்க அப்படின்னா, டிராபிக்கல் வெப்ப மண்டலத்தில தான் இந்த சைக்ளோன் இருக்கும். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் இருக்கும். அந்த பேரெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? வெப்பமண்டலம் இல்ல துணை வெப்பமண்டலம் வரைக்கும் தான் இந்த சைக்ளோனிக் இருக்கும். அது என்ன மேகத்த ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, கிமுலோ நிம்பஸ் அப்படின்ற ஒரு மேகத்த ஃபார்ம் பண்ணும். அதையும் நம்ம போன கிளாஸ்ல மேகத்த 3ஆ பிரிச்சிருந்தோம். ஒண்ணு 2½ கிலோமீட்டர், ஒண்ணு 2லேருந்து 6 கிலோமீட்டர், 6க்கு மேல கிலோமீட்டர் அப்படின்றத பார்த்தோம். கிமுலோ நிம்பஸ் ரொம்ப பெருசா இருக்கும். சரிங்களா? ஒரு காலிஃப்ளவர் மண்டை மாதிரி ஃபுல்லா பெருசா ரொம்ப ஹைட்டுக்கு இருக்கும். அந்த மேகத்தினால தான் சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொரு ஊர்ல என்னென்ன பேரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரண்ட்ல நம்ம இந்த வார்ம் ஃப்ரண்ட், கோல்டு ஃப்ரண்ட் இப்ப தான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம். சரிங்களா? ஐசோஹெட்ஸ் அப்படின்னா ஈக்குவல் ரெயின்ஃபால் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம ஐசோ பார் பார்த்தோம், ஐசோ ஹெல் பார்த்தோம், ஐசோ ஹைட் பார்க்குறோம். இது எல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போன கிளாஸ்ல நான் நடத்தினேன் அதுக்குன்னு ஒரு டேபிள வச்சு யாருக்கா ஞாபகம் இருக்கு அப்படின்னா, அது எல்லாத்தையும் நீங்க கீழ டைப் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிங்களா?
ஸோ இதுதான் சார் நமக்கு ரெயின்ஃபாலுக்கான முக்கியமானது. அடுத்தது என்ன அப்படின்னா, மேக வெடிப்பு அப்படின்றத சொல்றாங்க. ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ரீசென்ட்டா தமிழ்நாடு நெறையா இதுல பாதிப்படையுது. ஸோ 2015ல சென்னையில ஒரு பயங்கரமான ஒரு வெள்ளம், பயங்கரமான மழை. 2016, 17லயும் ஜாஸ்தியா இருந்துச்சு. இப்ப 2023லயும் பயங்கரமா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் மேல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல சவுத்துல வரலாறு காணாத ஒரு மழை. அது என்ன அப்டின்னா, ஸோ அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 10 சென்டிமீட்டருக்கு மேல. ஸோ பாருங்க, உங்களுக்கு 10 மில்லிமீட்டர் அதாவது 10 மில்லிமீட்டர் 100 மில்லிமீட்டர் இல்ல அப்படின்னா 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யணும். எவ்வளோ நேரத்துல சார்? 1 மணி நேரத்துல மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கு பேரு நீங்க கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு. 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரே நாள்ல 95 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுச்சுன்னா என்ன ஆகுறது? அப்போ 2015ல அப்படிதான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துல 20, 24 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு. சென்னையில இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, 45 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட பெஞ்சது. சவுத்ல பார்த்தீங்க அப்படின்னா, 95 சென்டிமீட்டர், 90 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க ஒரே நாள்ல. அப்போ அவ்வளவு தண்ணி எங்க போகும்? அதுக்கு பேரு கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்றத சொல்றாங்க. இந்த வேல்யூவ நீங்க 1 மணி நேரத்துல 10 சென்டிமீட்டருக்கு மேல பெஞ்சுச்சு அப்படின்னா, அதுக்கு பேரு கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் நமக்கு முக்கியமானது. அடுத்தது என்னன்னா, அ லைட்னிங்னா என்ன? தண்டர்னா என்ன? அப்படின்னு. மின்னல்னா என்ன? இடினா என்ன? அப்படின்றத சொல்றாங்க. மின்னல் அப்படின்றது என்னன்னா, ஸோ மேகத்துல வந்து அயான்ஸ்லாம் நெறைய இருக்குது. அப்போ பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. 2ம் வந்து டச் ஆச்சு அப்படின்னா, அது லைட்னிங். அப்போ ஒரு லைட் போகுது. அந்த லைட்னிங் மிக வேகமாவும், மிக ஹை வோல்டேஜ்ல போகும்போது, பக்கத்துல இருக்கிற காத்தெல்லாம் நகருது. அந்த சத்தத்துக்கு பேரு இடி. அந்த சார்ஜ் 2ம் ஒண்ணா டச் ஆகும்போது, ஒரு லைட் வருது. அதுக்கு பேரு லைட்னிங். சரிங்களா? பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் 2ம் ஒண்ணு. ஒரு சைடுல பாசிட்டிவ் இருக்கும், ஒரு சைடுல நெகட்டிவ் இருக்கும். 2ம் டக்குன்னு டச் ஆயிக்குது. ஒரு கனெக்டிவிட்டில டச் ஆகுது. அதுக்கு பேர் லைட்னிங். அது வந்து போகும்போது பயங்கர ஹை வோல்டேஜ் டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ பக்கத்துல இருக்க காத்தெல்லாம் நகருது. அதுக்கு பேரு இடி அப்படின்றத சொல்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சீசன் சார். ஸோ சீசன் அப்படின்னும்போது இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 4 சீசன் இருக்குது. ஸோ இந்த 4 சீசன் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். சரிங்களா? ஸோ குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று இல்லன்னா சம்மர் சீசன் அப்படின்னு சொல்லலாம். வடகிழக்கு பருவக்காற்று காலம் அப்படின்றத சொல்லலாம். இந்த சீசன்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த டைம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஜனவரி, பிப்ரவரி அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ப்ரீ மான்சூன் வரும்போது மார்ச் முதல் அம் மே வரைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஜூன் முதல் செப்டம்பர் என்ன வருது? ஸோ அடுத்தது அக்டோபர், டிசம்பர்ல என்ன வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த சீசன நம்ப எங்க படிப்போம் அப்படின்னா, இங்க நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன் சீசன் அப்டின்ட்டு. ஆனா நம்ம டீட்டெயில்டா எங்க படிப்போம் அப்டின்னா, நம்ம சாயில், அக்ரிகல்ச்சுரல் அப்டின்னு படிக்கும்போது, இது கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ப படிப்போம். இது வந்து அங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அப்ப இந்த சீசன்ல நம்ம என்ன சோப் பண்ணுவோம்? இந்த சீசன்ல நம்ம என்ன சோப் பண்ணுவோம்? இந்த சீசன்ல நம்ம என்ன சோப் பண்ணுவோம்? இது இந்தியாவுக்கு இதே மாதிரி தமிழ்நாடுக்கும் ஒரு சீசன் இருக்கும். சரிங்களா? தமிழ்நாடுல என்னென்ன, எந்தெந்த சீசன், எப்ப, எப்படி, எப்படி. ஏன்னா நமக்கு கொஞ்சம் மாற்றம். நமக்கு முக்கியமானது இந்த நார்த் ஈஸ்ட் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நமக்கு எல்லா சீசன்லயும் நம்மளால அறுவடை செய்ய முடியும் ஒரு சில ரீஜன்ல. ஏன்னா காவேரின்னு ஒண்ணு வருது. அது சவுத் வெஸ்ட்லயும் இருக்கும், நார்த் ஈஸ்ட்லயும் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம இத பத்தி டீட்டெயில்டா படிப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ப பார்த்து வச்சுப்போம். ஸோ கோல்டு, வின்டர் அது என்ன சார்? இப்ப இருக்கிறது சார் ஜனவரி, பிப்ரவரி. ஏன் சார்? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பூமி இப்படி இருக்கு. ஸோ சூரியனுடைய ஒளி எங்க சார் இப்ப படுது அப்படின்னா, நேரா சவுத்ல சூரியனுடைய ஒளி சவுத்ல படுது. அப்போ இந்த இடம் கம்மியாகுது. இங்க போக போக இந்த சமயம் இப்போ இந்த ரீஜியனே குளிர்காலமா இருக்குது. தமிழ்நாட்டுல பெருசா குளிரலனாலும் குளிர்காலம் இப்ப இருக்குது. அதனால தான் இத வின்டர் சீசன் சொல்றோம். சரிங்களா? ஜனவரி, பிப்ரவரி. இப்ப நார்த்ல டெல்லிலாம் போனீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் 0, -4 பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர்லாம் பயங்கர குளிர்காலமா இப்ப இருக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்குறோம். பஞ்சாப்லாம் 6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது அப்படின்றது. காஷ்மீர்லலாம் பார்த்தீங்கன்னா, மேகமே இருக்குது. அப்ப ப்ரீ மான்சூன் அப்படின்றத சொல்றாங்க. இல்ல சம்மர் சீசன் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப இந்த சீசன் தான் அப்படின்னும்போது, மார்ச், ஏப்ரல், மே அதெல்லாம். அப்ப என்ன சார் இருக்குது? பெருசா ஒண்ணும் நமக்கு இல்ல. எங்க இந்த சீசன்ல மழை பெய்யும்? அப்படி இப்படின்லாம் இதுல லைட்டா நம்ம பார்த்து வச்சுப்போம். ப்ரீ மான்சூன்ல எங்க மழை பெய்யும்? எங்கெங்க மழை பெய்யும்? இல்ல மேங்கோ ஷவர் அப்படின்றத சொல்றாங்க. மேங்கோ ஷவர் எங்க சார் பெய்யும்? கர்நாடகால பெய்யுது, கேரளால பெய்யுது. இந்த சமயத்துல மேங்கோ சாகுபடி பண்ண முடியும் அப்படின்றது. கால்பை சக்தி வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது. சரிங்களா? இந்த சமயத்துல என்ன அங்க அறுவடை செய்வாங்க? லிச்சி ஃப்ரூட் பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? இந்த எங்க வந்து இப்போ வந்து செர்ரி பழம் இது பண்ணுவாங்க. இந்த சீசன்ல அதெல்லாம் நடக்குது. அத நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து
அக்ரிகல்ச்சர் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பா படிப்போம். அதுக்காக தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அங்க நம்ம டீப்பா படிப்போம். சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? எங்க ஸ்டார்ட் ஆகுது? கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நம்ப பார்த்தோம். சரிங்களா? சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ ஃபர்ஸ்ட்டு நமக்கு டச் ஆகுது? எங்க டச் ஆகுது? கேரளால எப்படி டச் ஆகுது? என்ன நடக்குது? எல் நீனோ, லா நீனோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன்ல எப்படி? எப்போ லேட்டா ஸ்டார்ட் ஆகும்? எப்போ அ ஸ் எதனால லேட்டா ஸ்டார்ட் ஆகும்? எல்லாம் நம்ப பார்த்துட்டு தான் வந்தோம். சரிங்களா? சவுத் வெஸ்ட் மான்சூன். அடுத்தது நார்த் ஈஸ்ட் மான்சூன். இதே மான்சூன் ரிட்ரீட் ஆகுது. இத தான் நம்ம பெருசா பார்க்கல. ஸோ இதே காற்று வந்து ஒரு சீசனுக்கு மேல அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல ரிட்ரீட் ஆயி திருப்பி போகுது. போகும்போது இந்த ரீஜியன் ஃபுல்லா மழை குடுக்குது. ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாட்டுல மழை தருது அப்படின்றது இதுதான் போஸ்ட் மான்சூன் இல்ல வடகிழக்கு பருவக்காற்று மழை. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு இந்த ரீஜியன் கேரளா, கர்நாடகாலாம் லைட்டா பெய்யுது. தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா கோஸ்ட் சிறப்பா மழை பெய்யுது. அக்டோபர், நவம்பர்ல சிறப்பா மழை பெய்யுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய பேசிக்ஸ். சரிங்களா? இதுதான் நமக்கு தேவையானது. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட்ல போடுங்க. நானு நெக்ஸ்ட்டு இல்ல அதுக்கு அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு எங்கெங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் குடுக்குறேன். இது நான் எடுத்ததெல்லாம் நான் முதல்லயே சொன்ன மாதிரி நான் 11லேருந்து தான் எடுத்தேன். ஏன் இத மட்டும் 11ல எடுத்தேன் அப்படின்னா, அந்த மான்சூன் வந்து கீழ இருக்கிற சாப்டர்ஸ்ல வந்து நெறைய இல்லன்றதுனால இதுல எடுத்தேன். மிச்சபடி ஃபேக்ட்ஸ், பேசிக்ஸ் எல்லாம் எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். என்ன வேணும் அப்படின்றது வேற என்ன வேணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம நெறைய கவர் பண்ணல அப்படின்னு நெனைக்க வேணாம். ஏன்னா வெதர், கிளைமேட்லாம் எது முக்கியமோ அதை நான் எடுத்து குடுத்துட்டேன். இதுல உங்களுக்கு டீப்பாவும் எடுத்து குடுத்துட்டேன். எங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ போட்டு எடுத்து குடுத்தேன். ஏன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்ட் அங்க இருக்குது. அதே மாதிரி ரிவர்ஸ் வரேன் அப்படின்னா, அதுல நான் டீட்டெயில்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்து போடுவேன். ஏன்னா நெறைய இருக்கு அதுல. அதனால நான் உங்களுக்கு கேட்க முடியும். ஸோ எந்தெந்த கான்செப்ட்ஸ்ல நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கோ, கண்டிப்பா உங்கள நான் அதுலேருந்து கேட்பேன். சரிங்களா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்ன கேட்கலாம். நன்றி. வணக்கம். தேங்க் யூ.